திருப்பதி லட்டில் இப்படி ஒரு அசிங்கத்தை கலந்தார்களா? வெளிவந்த அதிர்ச்சி ஆதாரம். திருப்பதினாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வரது உலக பணக்கார கடவுளான ஏழுமலையான். அவருக்கு அடுத்ததா அங்க கொடுக்கப்படுற பிரசாத லட்டு. திருப்பதிக்கு போறோம்னு நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அவங்க லார்டு கோவிந்தா கிட்ட எங்களுக்கும் சேர்த்து பெட்டிஷன் போடுங்க, அப்படியே லட்டு வாங்கிட்டு வாங்கன்னு டிஃபால்ட்டா பேசுறது வழக்கம். வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யறாங்க. அதுவும் புரட்டாசி மாசம்னா ஊரே திருப்பதியில தான் இருக்கும். பல மணி நேரம் குண்டுக்குள்ள இருந்து பல கிலோமீட்டர் லைன்ல நின்னு ஏழுமலையான தரிசிக்கிற அந்த சில வினாடிகள் சொர்க்கமாகவே இருக்கும். ஜர்கண்டி ஜர்கண்டின்னு அவங்க இழுத்து இழுத்து தள்ளினாலும் லைன்ல தூரத்துல இருந்தே ஏழுமலையான பாத்துக்கிட்டே வரணும்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்குவோம். திருப்பதி போனா எப்படி மொட்டை அடிக்கிறோமோ இல்லையோ, கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதிக்கு வண்டியில போறோமோ கால்நடையா நடந்து போறோமோ அதெல்லாம் கணக்கே கிடையாது. லட்டு தான் நமக்கு முக்கியம்னு ஆகி போச்சு. ஏழுமலையான தரிசிச்ச கையோட லட்டு வாங்கினாதான் அந்த ட்ரிப் ஃபுல்ஃபில் ஆகும். திருப்பதி உண்டியல் காணிக்கையே பீட் பண்ணிடுது இந்த லட்டு சேல்ஸ் கலெக்ஷன். அப்படிப்பட்ட புனித பிரசாதமா கருதப்படுற லட்டுல நெய்க்கு பதிலா விலங்குகளோட கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறதா எழுந்திருக்கிற விஷயம் பக்தர்களை கோபத்தோட உச்சிக்கே கொண்டு போயிருக்கு. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்கள் பேட்டியில பேசும்போது, போன ஆட்சியில முதல்வரா இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த 5 வருஷத்துல திருமலையோட புனிதத்தையே கெடுத்துட்டாரு. லட்டு தயாரிப்புல சுத்தமான நெய் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா போன ஆட்சியும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆட்சிக்குழுவும் லட்டோட தரத்தை பத்தி கவலைப்படல. அது அவங்களோட சொந்த தொழிலா நினைச்சு லட்டுல நெய்க்கு பதிலா விலங்குகளோட கொழுப்பை பயன்படுத்தி மாசுபடுத்திருக்காங்கன்னு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. இந்த குற்றச்சாட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட மாநிலங்களவை உறுப்பினரும் திருப்பதி தேவஸ்தானத்தோட முன்னாள் தலைவருமான YV சுப்பாரெட்டி முற்றிலுமா மறுத்திருக்காரு. அரசியல் ஆதாயத்துக்காக சந்திரபாபு நாயுடு எந்த எல்லைக்கும் போவாரு. நானும் என்னோட குடும்பமும் பிரசாதத்தை பத்தி ஏழுமலையான் முன்ன சத்தியம் செய்ய தயாரா இருக்கும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவும் அவரோட குடும்பமும் சத்தியம் செய்ய தயாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில தெலுங்கு தேசம் கட்சியோட செய்தி தொடர்பாளர் அனம் வெங்கட ரமண ரெட்டி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படுற நெய்ய குஜராத்ல இருக்கிற கால்நடை ஆராய்ச்சி ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்கிருந்து வந்த அறிக்கையை மீடியா முன்ன ரிவீல் பண்ணிருக்காரு. அதுல லட்டு தயாரிக்க பயன்படுத்துற நெய்யில பன்றி மற்றும் மாட்டு கொழுப்பும், மீன் எண்ணெய், சோயாபீன், சூரியகாந்தி, ஆலிவ், பாமாயில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து திருப்பதி பிரசாதமான லட்டுல இப்படி மனசாட்சியே இல்லாம இத்தனை கோடி பக்தர்களோட நம்பிக்கையிலும் இறை பக்தியிலும் விளையாடி இருக்கீங்களேன்னு கொதிச்சு போயிருக்காங்க பக்தர்கள். இந்த மோசடி செயல ஈடுபட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு விசாரணை குழு அமைச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அதுவே வீக்கெண்ட்லயும் புரட்டாசி மாசங்களையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கு போறாங்க. அந்த வகையில கடந்த 5 வருஷத்துல எத்தனை கோடி பக்தர்கள் தரிசனம் செய்ய போயிருப்பாங்க? அப்ப அவங்க சாப்பிட்ட லட்டுல இந்த கர்மம் கலந்திருக்கான்ட்டு கொதிச்சு போயிருக்காங்க பக்தர்கள். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்கதான் தோணுது.